இது தொடர்பான கடிதம் பிரதம நீதியரசருக்கு இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தரமற்ற ஹியூமன் இம்யூனோ குளோபியூலின் தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்தமையூடாக அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் நோயாளர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை விளைவித்துள்ளதாகவும் தெரிவித்து முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 2018 ஆண்டின் 9ஆம் இலக்க நீதித்துறை திருத்தச் சட்டத்தின் மூலம் நிரந்தர 3 நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பொருளாதார மற்றும் நிதி குற்றங்களின் தீவிரத்தன்மை மற்றும் அந்த குற்றங்களின் சூழ்நிலை அடிப்படையில் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் அல்லது இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தப்படும் தாக்கத்தை காரணமாக கொண்டு குற்றத்தின் தீவிரத்தன்மையை காரணமாக கொண்டு இந்த சட்டத்தின் 6ஆம் சரத்து வரை உள்ள தவறுகள் தொடர்பில் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்மானிக்க வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும். அத்தகைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை விசாரிக்க நீதியரசர்கள் கடமைப்பட்டுள்ளனர். அவ்வாறு செய்வதற்கு ஒரு சிறப்பு அல்லது நியாயமான காரணம் இல்லாவிட்டால் அத்தகைய வழக்கை அன்றாடம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். முக்கிய விடயம் இல்லாவிட்டால் வழக்கை அன்றாட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதேபோன்று இந்த நிரந்தர 3 பேரை கொண்ட உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கில் ஒரு தீர்ப்பு, உத்தரவு அல்லது உத்தரவால் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் 28 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம்.